அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. வணக்கம், இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் கள நிலவரம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள பயணிக்கலாம். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வருகின்ற 5ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி நடக்கப் போகிறது. அதாவது சரியா நாளைய முறை நடக்கப் போகிறது. உச்சகட்ட பரபரப்பை எட்டி இருக்கிறது தேர்தல் கால பரப்புரைகள். ஆனால் அங்கே களத்தில் இருக்கிற கட்சிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நாம் தமிழர் கட்சி, இன்னொன்று திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ அங்கே இருக்கிற கள நிலவரம் அப்படிங்கிறத நம்ம போய் அனலைஸ் பண்ணி பார்த்த வரைக்கும், ஈரோடு கிழக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கே இப்போ ஒரு இடைத்தேர்தல் நடக்கப் போகிறது அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான அறிகுறியுமே தென்படலை. ரொம்ப அமைதியாக, ரொம்ப சாந்தமாக அவங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கள நிலவரம் அப்படிங்கிறது இருக்குது. எங்கெல்லாம் ரொம்ப பரபரப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவினருடைய அங்கங்கே இருக்கிற அந்த பொறுப்பாளர்கள் போய் மக்களை போய் சந்திக்கிறாங்க, மக்களை பார்க்குறாங்க. ஒரு சில விஷயங்களும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அது அவங்க சந்திக்கிறாங்க, மக்கள்கிட்ட பேசுகிறாங்களா, என்ன இது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப டீப்பாக தெரியல. ஸோ அந்தந்த இடங்களில் கொஞ்சம் பரபரப்பாக இயங்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பணிமனையில் ஆட்கள் இருக்கிறாங்க. காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஆட்கள் இருக்கிறாங்க. உணவுகள்லாம் பரிமாறப்படுகிறது. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா, பல மாவட்டங்கள்லேருந்து வந்த எல்லாருக்குமே ஒரு இடத்துல பணிமனையை போட்டிருக்கிறாங்க. அந்த பணிமனையில் காலையிலிருந்து இரவு வரைக்கும் அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சுவரொட்டி ஓட்டுறது, அப்புறம் துண்டு பிரசுரம் கொடுக்கறது, போய் போஸ்டர் பேனர் பிடிக்கிறது, வீடு வீடாக போகிறது அப்படின்னு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக பெண்களுடைய கூட்டம் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியில் நிறைய பேரை பார்க்க முடிஞ்சது. காரணம் என்ன அப்படின்னா, வேட்பாளரே ஒரு பெண் வேட்பாளராக இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால பெண்களோட கூட்டம் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய கூடாரத்தில் ரொம்ப அதிகமாக தென்பட்டுச்சு. நமக்கு வழக்கம் போல திரு சீமானுடைய பாணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலிருந்து மாலை வரைக்கும் பரப்புரை, வாகன பரப்புரை அப்படிங்கிறதெல்லாம் மேற்கொண்டு விட்டு இறுதி நேரத்தில், அதாவது ஒரு மாலைக்கு பின் மாலை நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி போட்டு அந்த பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாங்க. திமுகவோட ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, அமைச்சர் முத்துசாமி ஒருத்தர் மட்டும்தான் பிரசன்ஸாக அந்த இடத்துல வந்துட்டு போகிறார் அடிக்கடி. மற்றபடி எந்த அமைச்சர் பெருமக்களோ அல்லது எந்த முக்கியமான சட்டமன்ற உறுப்பினர்களோ முக்கியமான முகங்களோ பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கு வர்றது கிடையாது. ஆனால் ஒரு சில இடங்களில் மக்கள்லாம் அமர்ந்திருக்கிறாங்க, ஒட்டுமொத்தமாக அமர்ந்திருந்தாங்க. அப்படிங்கிற காட்சியவே நம்ம பார்த்துருந்தோம். அவங்க ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்துல அமர்ந்திருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அவங்கள்ட்ட நம்ம பேசியும் இருந்தோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக கையாளக்கூடிய ஒரு முறையாக இருக்கிறது. இப்போ அங்கே ஃபீல்டில் இல்லாத இன்னொரு 2 பேர் இருக்காங்க இல்லையா, ஒன்று அதிமுக, இன்னொன்று பாரதிய ஜனதா கட்சி. இப்போ இவங்க 2 பேரோட ஆட்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களாம் எங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க யாரும் வெளியே வர்றதும் கிடையாது. அல்லது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான் நாங்கள் ஆதரவு தெரிவிக்க போகிறோம், இவங்களை எதிர்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசுகிறதோ எதுவுமே கிடையாது. அதிமுகவினுடைய ஓட்டு வங்கி இந்த முறை சீமானுக்கு போய் சேர்ந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப குறிப்பாக கவனமாக திமுக காரங்க வேலை பார்க்குறாங்க. அப்படிங்கிறது நம்மளால் களத்தில் சென்று பார்க்கின்ற பொழுது உணர முடிந்த ஒரு முக்கியமான ஒரு தகவல். ஸோ அதிமுகவோட ஓட் பேங்க் சீமானுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடக்கூடாது. ஏன் அப்படின்னா, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அண்ணாவினுடைய 56வது நினைவு நாள். இன்றைய தினத்தில் ஒரு அமைதி பேரணி நடத்தி முடிச்சிருக்கிறாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அவருடைய சமூக வலைதள பதிவில் ஒரு கருத்து எழுதியிருக்கிறார், அண்ணாவை பற்றி எழுதியிருக்கிறார். அப்போ எண்டில் என்ன எழுதுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது திரு சீமானை குறிப்பிடுறது தான் அப்படிங்கிறத நம்மளால் மறைமுகமாக புரிந்து கொள்ள முடிகிறது. என்ன எழுதுறாருன்னா, இந்த மாதிரி தெம்பிழந்து ஓடுவார்கள், தொடர்ச்சியாக நம்மளை திட்டிக்கிட்டே இருக்கிறவங்க தெம்பிழந்து ஓடுவார்கள் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கிறாரு. ஏன்னா சமீப காலங்களில் பெரியார் குறித்தான தங்களுடைய கருத்துக்களை ரொம்ப காட்டமான முறையில் விமர்சனம் செய்து வருகிறார் திரு சீமான். ஸோ அவரை தான் மறைமுகமாக அவர் அட்டாக் பண்ணுறாரு அப்படின்றாங்க சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க. அதான் சொல்கிறாங்க, நம்ம பார்க்கும்போது நம்மளால் அப்படி தான் புரிஞ்சுக்க முடிகிறது. ஸோ சீமானுக்கு பெரியார் எதிர்ப்பின் மூலமாக வாக்கு வங்கி கூடியிருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு காட்சி வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க திமுகவினர் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அங்கே ஏற்கனவே இருக்கிற ஓட்டு தானாக விழுந்துடும்.
கிட்டத்தட்ட 2.25 லட்சம் ஓட்டு இருக்குது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா. அந்த 2.25 லட்சம் ஓட்டில் போன முறை 10,000க்கும் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஓட்டு வாங்கியிருந்தாங்க. இந்த முறை அதிமுகவும் களத்தில் இல்லை, அப்புறம் பாஜகவும் களத்தில் இல்லை அப்படின்னும் போது இவங்க 2 பேரோட ஓட்டுகளும் அப்படியே நாம் தமிழர் கட்சி டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது, அவங்களில் கணிசமானவர் ஓட்டே போடக்கூடாது, அப்படி இல்லைன்னா போட்டாங்கன்னா திமுகவுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து யுக்தியை கட்டமைக்கணும் அப்படிங்கிறது தான் திமுகவினர் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு வேலையை நம்ம பார்க்குறோம். இன்னொரு பக்கம் திமுகவால் அதிமுகவிடம் இருக்கக்கூடிய நபர்களை ஓரளவு கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சிருக்குன்னு நான் வந்து பார்க்குறேன். ஆனால் இன்னொரு பக்கம் பாஜக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கன்வின்ஸ் பண்ண முடியல. ஏன்னா அவங்க டோட்டலாக ஆன்டி டிஎம்கே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறதன் காரணமாக, அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக தொடர்ச்சியாக பெரியார் எதிர்ப்பு அப்படிங்கிறத வந்து கையில் எடுத்துருக்கிற சீமானவர்களை வந்து பாஜகவினுடைய நபர்கள் தொண்டர்கள் வந்து விரும்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. ஏன் அப்படின்னா நாம் திமுகவுக்கு போகிறத விட நம்ம கட்சி இங்கே வந்து போட்டியிடலை, அப்போ நம்ம கட்சி போட்டியிடாத போது திமுக எதிர்ப்பையும் பேசி அதே போல் பெரியார் எதிர்ப்பையும் பேசக்கூடிய சீமானுக்கே நம்ம ஓட்டு போட்டுடலாம் அப்படின்னு பிஜேபியில் இருக்கக்கூடிய சில நபர்கள் வந்து முடிவெடுத்திருக்கிறாங்க. அதனால பிஜேபியின் தொண்டர்கள் இந்த முறை என்டிகேக்கு ஓட்டு போட ஈரோடு கிழக்கில் மட்டும் நான் சொல்கிறேன் அதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஓரளவு கணிக்க முடிகிறது. பிஜேபி பக்கம் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டுறாதீங்க அப்படின்னு திமுகவினர் சில யுக்திகளை கையாண்டுக்கிட்டு வராங்க அப்படின்னு வந்து ஒரு செய்தி வந்து வெளியாகிக்கிட்டு இருக்கு. ஆனால் அது எந்த அளவுக்கு களத்தில் ஈடுபடும் அப்படிங்கிறது தெரியல. இன்றைக்கு தான் வந்து கடைசி நாள். ஸோ அவங்க இந்த நாம் தமிழர் கட்சிக்குன்னு விழக்கூடிய இயற்கையான ஓட்டுகளை வந்து வாங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப மும்முரமாக ஈடுபடுவாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே சமயம் அங்கே இருக்கக்கூடிய நியூட்ரல் ஓட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, யாருக்கு போடலாம், இவங்களுக்கு போடலாமா வேண்டாமா அப்படின்னு நினைக்கிறவங்க, அல்லது திமுகவுக்கு போட வேண்டாம்ப்பா, அவங்களுடைய இந்த ஆட்சி முறை சரியில்லைப்பா, அதற்கு நம்ம இந்த இடத்துல ஒரு பதிலடி கொடுப்போம்ப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க இருந்தாங்கன்னா அது ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க. அப்படி இருந்தாங்கன்னா அவர்களுடைய ஓட்டு இப்படின்னு மற்ற ஓட்டர்ஸ் தான் வந்து கவனம் செலுத்தி நாம் தமிழர் கட்சி பெற பார்ப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் நாம் தமிழர் கட்சிக்கு அதிமுகவோட மற்றும் பாஜகவோட ஓட்டுகள் முழுமையாக கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். ஆனால் அதில் இருக்கிறவங்க நாம் தமிழர் கட்சி ஒரு வாய்ப்பாக ஒரு சாய்ஸாக பார்க்குறாங்க அப்படிங்கிறதுலையும் மாற்று கருத்து கிடையாது. திமுகவுக்கு வெற்றி வந்து கிடைப்பதற்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த வெற்றி வந்து ஏற்கனவே அவங்க பெற்ற வாக்குகளை விட கூடுதலான வாக்கு இருக்குமா அல்லது அதை விட கொஞ்சம் குறையுமா அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். 2 விஷயம் ஒன்று பார்க்கலாம். ஒன்று, களத்தில் போட்டியாளர்களே இல்லை அப்படிங்கிறது திமுக நினைக்கக்கூடிய ஒரு பார்வை. எங்களுக்கு யாருமே போட்டி கிடையாது, எங்கள் நாம் தமிழர் கட்சி எங்களுக்கு போட்டின்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் முக்கியமான அமைச்சர்களோ அல்லது மற்றவர்களோ வராமல் இருந்தாலுமே கூட பணப்பட்டுவாடை நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக மற்ற கட்சிக்காரங்களும் சொல்கிறாங்க, நாம் தமிழர் கட்சியும் சொல்கிறாங்க. புகைப்படம் எடுத்து வீடியோ காட்சிகள்லாம் எடுத்து சில பேர் வந்து அப்லோட்ஸும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறது, எந்த அளவுக்கு அது களத்தில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நேரில் போய் நம்ம பார்த்தா தான், உங்களுக்குலாம் நீங்கள் நேரில் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா 300 ரூபாய் 500 ரூபாய் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, எல்லாருக்கும் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சில பேருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிக்காரங்களுக்குலாம் நீங்கள் கண்டிப்பாக போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து 1000 2000 கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தாங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கு வர வேண்டிய ஓட்டெல்லாம் வந்து வராமல் தடுக்க பார்க்குறாங்க அப்படின்னு நாத்தாக்கா தொண்டர்கள் ஒரு பக்கம் பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் திமுக காரங்க எங்கள் நாங்கள் காசு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க, நாங்கள் கொடுக்கவும் இல்லைங்க, ஏன் நாங்கள் கொடுக்கலன்னா எங்களுக்கு தான் நாங்கள் யாருமே போட்டியாளர்களே இல்லையே, நாங்கள் தான் ஜெயிக்க போகிறதுக்கு நாங்கள் காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. 2 பேரோட கருத்தையும் நம்ம வந்து பார்த்தோம், எப்படி பேசுகிறாங்க எப்படி செயல்படுறாங்க அப்படின்னு. திமுகவை பொறுத்த வரைக்கும் அதிகமான எஃபர்ட் அப்படிங்கிறத அவங்க போடலை, ஏன்னா அது அவங்களுக்கு தேவைப்படலான்னு அவங்க நினைக்கிறாங்க. சந்திரகுமார் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே விஜயகாந்த் கட்சியில் இருந்தார். அதன் பிறகு அங்கேருந்து கட்சியிலிருந்து விலகி அவர் மேலே விஜயகாந்த் அவர்கள் மேலே நிறைய புகார்களை சொல்லி தான் வெளியில் வந்தாங்க. அதன் பிறகு திமுகவிலேயே பயணிக்கிறாரு. இன்றைக்கி வந்து ஒரு வாய்ப்பை வந்து அவங்க வழங்கியிருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த வேட்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா சீதாலட்சுமி அப்படிங்கிறவங்க தொடர்ச்சியாக ஈரோடு கிழக்கில் ஈரோடு பகுதியில் பல முறை வந்து வேட்பாளர் நின்றுருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து பரிச்சயமான ஒரு இடமாகத்தான் பார்க்கப்படுகிறது. அவங்களும் ஒரு பெண் வேட்பாளர் அப்படிங்கிறதுனால பெண்களுடைய வாக்கு, அது மட்டும் இல்லாமல் நியூட்ரல் ஓட்டர்ஸு, திமுகவுக்கு எதிராக இருக்கிறவங்க நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையில் ரொம்ப தைரியமாக பேசியும் இயங்கியும் வராங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அதிகமான எதிர்ப்பு, அதாவது திமுக டைரக்டாக ஒரு பக்கம் வந்து எதிர்காட்டியுமே கூட திமுகவுடைய மற்ற ஆதரவு கிளை அமைப்புகள் மற்ற நபர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான
பரப்புரையோ நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லி வேலை பார்க்குற விஷயங்களையும் நம்மளால வந்து பார்க்க முடிஞ்சது. அதையும் அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி ஈவினிங் டைமில் போடக்கூடிய இந்த கூட்டத்தின் போது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக அவருக்கு எப்போதுமே ஒரு இடத்துல அவர் பேசும்போது இருக்கிற கூட்டம் என்ன இருக்குமோ அந்த கூட்டம் அப்படியே இருக்குதே தவிர அந்த கூட்டத்தில் வந்து ஒரு குறைவாயிடுச்சு, கூட்டத்துக்கு யாரும் வர்றது கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் வந்து என்டிகேவோட அந்த சைடில் வந்து நம்மளால் பார்க்க முடியல. ஸோ இப்போ ரீசனாக கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய கருத்துரையாளர்கள் அது மட்டும் இல்லாமல் கள நிலவரங்களை வந்து அளவீடு செய்பவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு கிழக்கை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வாங்கின வாக்கு வங்கியை விட சீமானுக்கு கூடுவதற்குத்தான் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம அனலைஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கும் அந்த எண்ணம் தான் வந்து தோன்றுகிறது. ஏற்கனவே வாங்கின வாக்குகளை விட கூடுதலாக வாக்குகள் வாங்குவதற்குத்தான் வாய்ப்புகள் சற்று அதிகமாக தென்படுகிறது. திமுகவுக்கு வெற்றி சுலபமாக கிடைச்சாலுமே கூட நாம் தமிழர் கட்சிக்கு இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு இடமா பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பெரியார் எதிர்ப்பு அப்படிங்கிறத பேசியும் கூட ஈரோட்டு மண்ணில் சென்று பெரியார் விமர்சித்தும் கூட எங்களுக்கு இவ்வளோ வாக்குகள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு பெரிய கிரெடிட்ஸாக தான் எடுத்துப்பாங்க. அதை வந்து முன்னிலைப்படுத்தி அடுத்தடுத்து அவங்க இன்னும் வேகமாக செயல்படுவாங்க அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சிக்காரங்களும் வந்து சொல்கிறாங்க. குறிப்பாக 2026 தேர்தல் வரைக்கும் இந்த பெரியார் எதிர்ப்பை தொடர்ச்சியாக பேசுவாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அதை பற்றி நமக்கு சில தகவல்கள் கிடச்சிது. இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தலாக அவங்க வந்து பார்க்குறாங்க. ஈரோடு கிழக்கு அல்லது ஈரோடு மண் அப்படிங்கிறது பெரியாருடைய ரிலேட்டடாக இருக்கிறதுனால பெரியார் எதிர்ப்பை இன்னும் கொஞ்சம் தீவிரமாக பேசுகிறாங்க. ஆனால் 2026 வரைக்கும் தொடர்ச்சியாக இதை பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கேள்விக்குறிதான்னு சொல்கிறாங்க அரசியல் விவரம் அறிந்தோர். ஏன்னா பெரியார் எதிர்ப்புங்கிறது ஒன் ஆஃப் த ஒரு விஷயமா வச்சுப்பாங்களே தவிர அதை மட்டுமே மையப்படுத்தி தேர்தல் அரசியலை சந்திக்க போகிறதில்ல. திமுக எதிர்ப்பு, திமுக இது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் விரோத செயல்பாடுகள், பிஜேபியோட திமுக தான் வந்து மறைமுகமாக கூட்டணியில் இருக்கிறாங்க. நான் இருக்கிற வரைக்கும் பாஜகவை இந்த மண்ணில் கால் ஊன்ற விடமாட்டேன், அதனால் என்னால் தான் பிஜேபி உள்ளே வந்துடும் சொல்கிறது ஏமாற்று, பொய், பித்தலாட்டம் அப்படின்னு தொடர்ச்சியாக சீமான் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில் 2026 அதாவது இந்த இடைத்தேர்தல் முடிஞ்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா திமுக மீதான விமர்சனங்களும் திமுக மீதான தாக்குதல்களும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சாராரும் வந்து சொல்லுகிறாங்க. ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வகையில் ப்ளஸ்ஸாக தான் மாற வாய்ப்பு இருக்குது. திமுகவுக்கும் பை டிஃபால்ட் வந்து ப்ளஸ் தான். அவங்கள வந்து மிகப்பெரிய ஒரு பணபலமோ மிகப்பெரிய ஆளுபலமோ அவங்க போய் செலுத்தாமலேயே அவங்க வெற்றி அடைய போகிறாங்க அப்படிங்கிறதுனால அவங்கள வந்து ஒரு ப்ளஸ்ஸாக தான் வந்து பார்க்குறாங்க. ரெண்டு பேருக்குமே ப்ளஸ்ஸாக இருக்கிற ஒரு தேர்தல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க பல அரசியல் விவரம் அறிந்தவங்கலாம். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஈரோடு கிழக்கு எது போன்ற பதிலை கொடுக்க போகிறது என்று. மற்றும் ஒரு தலையங்கம் செய்தியில் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.